MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். We don't do it with the paint brush. We do it with அது வந்து இங்கே கிடைக்கிறது இல்லை. We import it from இது வந்து நீங்க அப்படியே வைக்கலாம் ஒரு 10 years. இந்த கோர்ஸ்ல வந்து ஒரு பூவா சொல்லி கொடுப்பாங்க. ஒரு பூ கத்துக்கினா இட்ஸ் நாட் லைக் பிஸ்னஸ் சொல்லி பண்ணணும் சொன்னா மினிமம் யூ வில் நீட் அட்லீஸ்ட் இந்த பேஸ்ட் வந்து ட்ரை ஆகிறதுக்கு ஒரு கஸ்டமருக்கு செய்கிற மாதிரி நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு இட்ஸ் நாட் பாசிபிள். நான் ஸ்டார்டிங் பண்ணுறது 10 inches, காஸ்ட் வந்து 24 inches த ஸ்டாண்டர்ட் பிக் கிளாக். அது வந்து அந்த கிராண்ட்ஃபாதர் கிளாக் வந்து ஐ ஹேவ் சோல்ட் இட் ஃபார் எடிட்டிங், சோஷியல் மீடியா, எவ்ரிதிங் என் ஹஸ்பண்ட் தான் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல் விமென்க்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு மேன். ஐ திங்க் இந்த காலத்தில் எவ்ரி முஸ்லிம் கேர்ள், முஸ்லிம் பொண்ணுங்க வெளியில் போகக்கூடாது, வேலை பண்ணக்கூடாது. அவங்க I have myself been victim of so many scams. நான் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி I got டப்பா மாதிரி அந்த ஃபுல் லென்த் மிரர் வந்து 3500க்கு ஆர்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா போய் பார்த்தா ஒன் ஃப்ளவர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ என் கூட இருக்கவங்க வந்து ரொம்ப ஒரு க்யூட்டான பர்சன். ரஷ்யன் ஸ்கல்ப்சர்ஸை ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணக்கூடிய நுஸ்ரத் சுமையா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நுஸ்ரத், உங்களுடைய ஒர்க்ஸ் பார்த்துருந்தோம் சோஷியல் மீடியாவில். இது என்னடா இது நீங்கள் ரஷ்யன் ஸ்கல்ப்சர்னு போட்டிருக்கனால எனக்கு அது தெரிஞ்சிச்சு. பட் ஆக்சுவலி அது என்ன ஒர்க்? ஏன்னா நீங்கள் கிளாக் நிறைய விஷயங்கள் ரொம்ப பெயிண்டிங் மூலியமா பண்ணுறீங்க. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இப்போ நான் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் என்னன்னா, இது வந்து ஒரு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்ட். இந்த ஆர்ட் வந்து we don't do it with the paint brush. We do it with palette knife. different bases இருக்குது. different baseல பண்ணலாம். இது வந்து வெறும் பெயிண்ட் பண்றது இல்லை. இது ஃபுல்லா we do it with paste. இந்த பேஸ்ட் பார்க்க போனா it's called Russian sculpture paste. அது வந்து இங்கே கிடைக்கிறது இல்லை. we import it from Russia only. இதில் வந்து you can do murals மாதிரி பண்ணலாம், பெயிண்டிங்ஸ் மாதிரி பண்ணலாம், ஃப்ளவர்ஸ் பண்ணலாம், பேர்ட்ஸ் பண்ணலாம். You can do a lot of things. அது வந்து நார்மல் பெயிண்ட் மாதிரி இல்லாமல் உடன் மாதிரி இருக்கனால ரொம்ப நாள் இருக்குமா அது? எஸ், இது வந்து ஃப்ரெஸ்கோ சொல்லுவாங்க. அது ஒன் டைப் ஆஃப் ஆர்ட். ஃப்ரெஸ்கோ எப்படின்னா நீங்கள் வந்து ஃபேட் ஆகாது, அது பிரேக்கும் ஆகாது. இது வந்து நீங்கள் அப்படியே வைக்கலாம் ஒரு 10 years, 15 years. இஃப் யூ மெயின்டைன் நல்லபடியாக அது வந்து வில் கோ ஆன். யூ கேன் கேரண்டியாக ஒரு 15 years ஆச்சு இட் வில் பி குட். ஸோ இது எங்கே கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? ஆக்சுவலாக என்னன்னா, ஐ வாஸ் அ குட் பெயிண்டர். பெயிண்டிங் நான் எப்போவுமே பண்ணிட்டு தான் இருந்தேன். ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஐ வாஸ் குட் அட் பெயிண்டிங். இது ரஷ்யன் ஸ்கல்ப்சர் ஆர்ட் வந்து லாக்டவுன் ஹேப்பன். லாக்டவுனில் ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க சொன்னாங்க இது தேர்ஸ் அ கோர்ஸ் வி கேன் டூ. ரஷ்யன் டீச்சர் டீச் பண்ணுறாங்க, கோர்ஸ் பண்ணலாமா சொல்லி கேட்டாங்க. ஸோ இட் ஸ்டார்டட் லைக் தேட். இட் ஜஸ்ட் ஸ்டார்டட் லைக் கோவிட்ல வி ஆல் வாண்டட் டு டூ வேறு நியூ திங்ஸ் ட்ரை பண்ணலாம் சொல்லி. இந்த கோர்ஸ் வந்து இட்ஸ் கால் லைக் அ மாஸ்டர் கோர்ஸ். இந்த கோர்ஸில் வந்து ஒரு பூவா சொல்லி கொடுப்பாங்க. ஒரு பூ கற்றுக்குனா இட்ஸ் நாட் லைக் வேற பூவும் வரும். ஸோ இட்ஸ் லைக் வி லேர்ன் ஒன் பை ஒன் ஃப்ளவர். முதல்ல ரோஸ், பியோனிஸ், ஐரிஸ், அண்ட் தென் ஹைட்ரான்ஜியாஸ், பாப்பீஸ், இப்படி வேற ஃப்ளவர்ஸ்க்கு இட்ஸ் லைக் 1 day ஒர்க் ஷாப் மாதிரி அப்படி நடக்கும். ஸோ இட்ஸ் லைக் 8 hours 9 hours ஒர்க் ஷாப். ஸோ அந்த ப்ராசஸில் ஒன்லி 1 flower வீக்கெண்டில். இது வந்து டோட்டலாக பார்க்க போனால் அந்த கோர்ஸ் வில் கோ ஆன் ஒரு 15 days 20 days அப்படி அந்த லென்த்தான கோர்ஸ். ஸோ திஸ் இஸ் சம்திங் நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து ஐ ரியலி லவ்ட் இட். ப்ராடக்ட்ஸில் பண்ணி இஃப் வி கிவ் இட் டு பீப்புள், அவங்க வாங்குறதுக்கு இன்னும் வேல்யூ ஃபார் மணி இல்லையா, இட்ஸ் ஜஸ்ட் நாட் தேர். பீப்புள் ஆல்சோ யூஸ் இட். ஸோ தட்ஸ் வை. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அந்த ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணணும்ல, நாங்கள் பார்த்தோம் நீங்கள் ப்ரஷஸ்லாம் வச்சு அதை எடுத்து பண்ணுற மாதிரி. அந்த ப்ரஷஸ் எல்லாம் இங்கே சென்னையிலே உங்களுக்கு கிடச்சிருதா? எஸ், அது வந்து கேன்வாஸ் பெயிண்டிங் பண்ணும்போது லாட் ஆஃப் பீப்புள் யூஸ் பேலட் நைஃப். அந்த பேலட் நைஃப் வச்சு தான் இந்த ஆர்ட் பண்ணுறோம். ஸோ பேலட் நைஃப் ஆல்சோ இஸ் அ பார்ட் ஆஃப் பெயிண்டிங். கேன்வாஸ் பெயிண்டிங்க்கு தட் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரஷ் மாதிரி தான் அதுவும், ஆனால் இட்ஸ் மெட்டல். ஸோ அது வந்து இந்த ஆர்ட் பண்ணுறதுக்கு வி ஒன்லி யூஸ் தட். என்னென்னலாம் பண்றீங்க ஆக்சுவலி இதை வச்சு? நான் எல்லாம் ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸ் பண்ணேன். லைக் கிளாக்ஸ், டிஷ்யூ பேப்பர் பாக்ஸஸ், கேடிஸ்,
அதுக்கப்புறமா பர்சஸும் ஐவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் ட்ரைங் பர்சஸ். அதுக்கப்புறம் மியூரல்ஸ் பண்ணுறேன். மியூரல்ஸ் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும்? மியூரல்ஸ்னா அது வுடன் பேஸில் தான் பண்ணுவேன். ஃப்ரேம் போட்டு வுடன் பேஸில் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கும். 5x5 அவங்க ஹாலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி I do the murals also. இது ரொம்பவே நியூவா யூனிக்காவும் இருக்கு. ஸோ இதை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடணும், அதை மக்கள் பார்த்து பிடிச்சி வாங்கணும் அப்படிங்கிற கேள்விகளும் இருந்திருக்கும். அது எப்போ இது ஒரு பிஸ்னஸாக ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்குள்ள வந்துச்சு? ஸோ இந்த ஐடியாவே எனக்குள்ளே போட்டது என் ஹஸ்பண்டும் என் யங்கர் பிரதர். இது வந்து ஐ திங்க் 2021 தான். என்ன ஆச்சுன்னா ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங். ஒரு கிளாக் பண்ணி வீட்டுக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஸோ தட் லுக் வெரி பியூட்டிஃபுல். ஸோ ஐ தாட் சரி இப்படி 2-3 பண்ணி வீல் சி சோஷியல் மீடியாவில் போட்டு பார்க்கலாம். பேஜ் ஓப்பன் பண்ணி லெட்ஸ் ஸ்டார்ட் போஸ்டிங் எப்படி போகுது. தட்ஸ் ஹவ் த ஸ்மால் ஜர்னி ஸ்டார்டட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கான அந்த லைக் என்கொயரிஸாக இருக்கட்டும், கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து வேணும்னு கேட்கறது எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சா? ஸ்டார்ட் பண்ணோன்னே அப்படி வரல அனி. ஸ்டார்ட் பண்ணோன்னே ஐ திங்க் இட்ஸ் வேர்ட் ஆஃப் மவுத். ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி, என் கசின்ஸ், அவங்க என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சர்க்கிள்லேயே ஃபர்ஸ்ட் இட் காட் ஃபேமஸ். பீப்புள் அவங்க வந்து பார்த்தாங்க, வீட்டில் வந்து பார்க்கும்போதெல்லாம் கேட்டாங்க. அப்படிதான் ஸ்லோலி கிராஜுவலி தான் இது ஸ்டார்ட் ரீச்சிங் பீப்புள். இப்போ நீங்கள் ஹோம் டெக்கர்ஸ்னும் போது நாங்கள் பார்த்த நேம் போர்ட் கூட பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கிளாக்ஸ் தான் மோஸ்ட்லி உங்களுதில் வந்து நாங்கள் அதிகமாக பார்த்துருக்கோம். இது இல்லாமல் வேறு இன்னும் என்னென்னலாம் நீங்கள் வந்து பண்ணலாம், இதில் நம்ம இதை ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களே, என்னென்னலாம் யோசிச்சிங்க ஃபஸ்ட்டு? லேம்ப்ஸ், டேபிள் லேம்ப்ஸ், சைட் டேபிள் லேம்ப்ஸ், இப்படி லேம்ப்ஸில் கொஞ்சம் இன்கார்பரேட் பண்ணலாம் சொல்லி லேம்ப்ஸ் எனக்கு ஐடியா வந்தது. அதுக்கப்புறமா இந்த ஹேண்ட்பேக்ஸ் ஐடியா வந்தது. அதுக்கப்புறமா ஜஸ்ட் கீ செயின், ஸ்மால் குடீஸ் மாதிரி லைக் சின்ன பசங்களும் அஃபோர்ட் பண்ணலாம். இப்போது ஒரு எக்ஸிபிஷன் போட்டோம், அதுக்கு புக் மார்க்ஸ், கீ செயின்ஸ், இப்படி ஸ்மால் திங்ஸும் லைக் ஹேண்ட் மிரர்ஸ் அப்படி. ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் படிச்சிருக்கீங்க? எவ்வளோ நாள் ஆக்சுவலி எவ்வளோ கோர்சஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க? எவ்வளோ நாள் உங்களோட லேர்னிங்ஸ் இருக்கு? இட் டுக் 3 months. 2 to 3 monthsல எனக்கு ஒரு 7-8 ஃப்ளவர்ஸ் கற்றுக்கிறதுக்கு 3-4 months. அண்ட் அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னும் போது இப்போ நிறைய பேர் இதை பார்த்து கற்றுக்கலான்னு யோசிப்பாங்களே, ஸோ அவங்களுக்காக நீங்கள் இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு அந்த வாங்குறதுக்காக இருக்கட்டும், அதில் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நீங்கள் ஓவராலாக பண்ணி செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? ஐ திங்க் இந்த பிஸ்னஸ் சொல்லி பண்ணணும் சொன்னால் மினிமம் யூ வில் நீட் அட்லீஸ்ட் 1 to 2 lakh. இப்போ நீங்கள் வெறும் லேர்ன் பண்ணணும்னா ஐ திங்க் இட் வில் பி டன் வித்தின் 1 lakh. 1 lakh மட்டும் ஐ திங்க் லேர்னிங்லேயே போயிடும். பிகாஸ் ஒன் ஃப்ளவர் இஸ் எக்ஸ்பென்சிவ். யூ நீட் டு உங்கள் மேலே நீங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் கற்றுக்கணும் சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் கோர்ஸ் எடுக்க முடியும். உங்களுக்கு ஒரு கிளாக் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வேணும்னு சொல்லி அவங்க கேட்பாங்களே, கஸ்டமரோட இன்புட்ஸும் இருக்கும். ஸோ அதை பண்ணி முடிக்கிறதுக்கு மினிமம் எவ்வளோ நாள் ஆகும்? நான் பண்ணுறதுக்கு கிளாக் வந்து ஒரு 14 inches 12 inches கிளாக் பேசிக்காக சொல்கிறேன். அந்த கிளாக் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 day 2 daysல நான் ஏன் வேலை முடிச்சிடுவேன். இந்த பேஸ்ட் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இந்த பேஸ்ட் வந்து ட்ரை ஆகிறதுக்கு 7 days மினிமம் ஆகிடும். வெளியிலேருந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகி இன்சைட் வரைக்கும் அது ஹார்ட் ஆகணும். ஸோ 7 days இஸ் த ட்ரையிங் பீரியட் ஆஃப் திஸ் பேஸ்ட். அதுக்கப்புறமா வார்னிஷ் பண்ணிவிட்டு ஐ கேன் செல் இட். மினிமம் 10 days. ஸோ இப்போ கண்டிப்பாக இவ்வளோ ப்ராசஸ், இவ்வளோ ஒர்க்ஸ் அண்ட் எஃபர்ட்ஸ் அதில் இருக்கும்போது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்ற ஒரு தாட் உண்டு தானே, எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸ்பென்சிவான ஹோம் டெக்கரா? இப்படி எக்ஸ்பென்சிவ் சொல்ல முடியாது ஆனி. இப்போது நாங்கள் வந்து வெளியில் போயிட்டு ஒரு கிளாக் வாங்குகிறோம். ஒரு பேசிக் கிளாக் வந்து 300 400 500லேயும் உங்களுக்கு கிடச்சிடும். லைக் பேசிக் கிளாக். நான் பண்ணுற கிளாக்ஸ் வந்து எவ்ரி கஸ்டமருக்கு டிஃபர் ஆகும். கஸ்டமர் ஃபோனில் சொல்லுவாங்க லைக் இந்த ஃப்ளவர் வேணும், இந்த டைப் ஆஃப் ஃப்ளவர் வேணும், இந்த டைப்பில் பேஸ் வேணும், இப்படிப்பட்டது ஹேண்ட்ஸ் வேணும். ஸோ எவ்ரி திங் யூனிக்காக இருக்கும். இப்போது ஒரு கஸ்டமருக்கு செய்கிற மாதிரி நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு இட்ஸ் நாட் பாசிபிள். நான் ஸ்டார்டிங் பண்ணுறது 10 inches. காஸ்ட் வந்து 3000 to 3500. தட் இஸ் த ஸ்டார்டிங். இப்போ பேசிக்கான நான் உங்களுக்கு தர ரேட்ஸ் வந்து ரவுண்ட் கிளாக்ஸ், டிசைனர் கிளாக்ஸும் இருக்குது, கார்வ் பண்ண கிளாக்ஸும் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறது வெறும் ரவுண்ட் கிளாக்ஸ் பார்த்தி லைக் 24 inches த ஸ்டாண்டர்ட் பிக் கிளாக். அது வந்து 11,000 to 13,000 ரேஞ்சில் வரும். இப்போது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வேணும். ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வேணும்னா இட் காஸ்ட் 13-14. கம்மியான ஃப்ளவர்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் எனக்கு கொடுத்தா தென் இட்ஸ் 11. பல நாள் வேலை பார்த்து ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான கிளாக்கோ இல்லை ஒரு ஹோம் டெக்கர் நீங்கள் பண்ணதுலன்னா என்னவா இருக்கும்? நான் வந்து கிராண்ட்ஃபாதர் கிளாக் செஞ்சேன். அந்த கிராண்ட்ஃபாதர் கிளாக் வந்து ஐ ஹாவ் சோல்ட் இட் ஃபார் 58,000.
அந்த grandfather clock வந்து 5.5 feet டாலாக இருந்தது. ஸோ தட்ஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஐ ஹவ் சோல்ட். இது வந்து ப்ராபப்ளி 5 feet இருக்கும். அது வந்து இன்னும் ஒரு 1/2 feet டாலர் அண்ட் கொஞ்சம் ப்ராடர் இருந்தது. ஸோ திஸ் வில் கம் அரவுண்ட் 40-45K. ஐ திங்க் நீங்கள் சொல்லும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நேசமணி கிளாக் தான் எனக்கு ஞாபகம் வரதுக்கு. சல்லியா உடைச்சிட்டிங்களேடான்னுவாங்க, அந்த கிளாக் தான் நினைக்கிறேன். அவர் ஏன் அப்போ அவ்வளோ புலம்புனாருன்னு இப்போ எனக்கு புரியுது. பேசிக் ரவுண்ட் கிளாக் வந்து 2 daysல முடிச்சிடலாம். ஆனால் இது பண்ணுறதுக்கு கார்பெண்டர், ஐ ஹாவ் அ கார்பெண்டர், அவங்க வந்து வேலை பார்க்குறதுக்கு ஒரு 5-6 days 7 days ஆகிடும். தென் அதுக்கு வார்னிஷ் பண்ணணும். அதெல்லாம் ஒரு ஸ்டெப்பாக பண்ணும்போதே இது ப்ரிப்ரேஷனே 20 days ஆகிடும். நான் பண்ணுற வேலை ஒரு 4-5 days ஆகும். எப்படியோ பார்க்க போனால் 3 weeks, மினிமம் 3 weeks ஐம் சேயிங். அதுக்கு மேலவும் ஆகும் சம்டைம்ஸ். யூனோ எவ்ரிதிங் சேர்த்து வராது இல்லையா. சில டைம் கார்பெண்டர்ஸ் அவைலபிள் இருக்க மாட்டாங்க. ஸோ யூஸ்வலி இப்படி கிளாக் நான் செய்யணும்னா 45 days டைம் கேட்பேன் கஸ்டமர்ஸ் கிட்ட. ஸோ அந்த ஒரு பேஸ்ட் பாக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? டிபெண்ட்ஸ், கலருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இங்கே வர வரைக்கும் பை த டைம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது லைக் 1,500 half kg, 1,200 கலருக்கு ஏற்ற மாதிரி. லைக் சில ரேர் கலர்ஸ் லைக் டீல் ப்ளூ அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஒயிட் அப்படியெல்லாம் வாங்கினோன்னா கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். அண்ட் கமிங் டு உங்களுடைய பேக் போன், இந்த ஒரு பெரிய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த விஷயத்துக்குலாம் பின்னாடி ஒரு பெரிய பேக் போனாக இருக்காருன்னா அது யாரு? மை ஹஸ்பண்ட் ஒன்லி, அஃப்கோர்ஸ், கோஸ் வித்அவுட் சேயிங். அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது. நான் வந்து ஐம் வெரி பேட் அட் சோஷியல் மீடியா. நான் சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ண முடியாது. ஈவன் ரிப்ளைங் ஃபார் மெசேஜஸ் ஐம் ரியலி பேட். நான் ஐ கான்ட் கீப் அப். நான் வந்து கீப் அப் பண்ண முடியாது. ஐ டோன்ட் ஹாவ் தட் இன் மீ. நான் வெறும் என் ப்ராடக்ட்ஸ் பண்ணுவேன், ஆர்ட் வேலை எல்லாமே நான் பார்த்துப்பேன். எடிட்டிங், சோஷியல் மீடியா, எவ்ரிதிங் என் ஹஸ்பண்ட் தான் பண்ணுறது. பெண்கள் வந்து ஹோம் மேக்கராக இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சில ஆசைகள் இருக்கும், அவங்களுக்கும் பல கனவுகள் இருக்கும். ஆனால் அதை மதித்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களான்னா இன்னும் நிறைய வீடுகளில் வந்து இல்லை. அதில் வந்து உங்களோட பிரதரும் உங்களோட கணவனும் வந்து அதை பண்ணியிருக்காங்கன்னும் போது ரொம்ப அழகாகவே இருக்குது கேட்குறதுக்கு. ஆக்சுவலாக நான் இதுக்கு ஃபார் இல்லை. நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னா ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு ப்ராப்ளம். ஐ எம் நாட் வெரி குட் அட் கமிட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப ஹார்ட் ஒர்க். அதுக்கு என்ன இருந்தால் கூட கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு யூஸ்வலி ஐ ரன் அவே. இது வந்து என் பிரதரும் என் ஹஸ்பண்ட் தான் ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க, யூ கேன் டூ இட் சொல்லி அவங்க தான் போட்டது. சக்ஸஸ்ஃபுல் விமென்க்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு மேன் இருந்துதான் ஆகணும். இப்போ ஒரு இஸ்லாமிய பெண்மணியா நீங்க இருக்கும்போது நிறைய எத்திக்ஸ் அண்ட் கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க இன்னைக்கு சோஷியல் மீடியால பலர் முன்னாடி வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்ணும்போது நீங்க பல பப்ளிக் கிட்ட வந்து யூ ஹேவ் டு ஹேண்டில், பேசணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த கட்டுப்பாடுகளை தாண்டி உங்களுக்கான ஒரு எத்திக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஐ திங்க் இந்த காலத்துல எவ்ரி முஸ்லிம் கேர்ள் should do some work, business, வெளியில் போய் ஒர்க் பண்ணலாம், அவங்க ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும். இந்த ஹிஜாப் வந்து இட்ஸ் மை சாய்ஸ். எனக்கு வந்து இது போட்டு பண்ணுறதுனால அவ்வளோ பெரிய விஷயம் தெரியல அனி. ஐ திங்க் இது வந்து ஒரு பார்ட் அண்ட் பார்சல். எப்படி துணி போடுறோமோ இந்த ஸ்கார்ஃபும் இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் ஆர் ஐடென்டிட்டி. அது போட்டு ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் கோயிங் டு ஸ்டாப் மீ ஃப்ரம் டூயிங் எனி திங். அது எத்திக்ஸ் இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் எனி விமன் அந்த சேம் எத்திக்ஸ் தான். இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம், அந்த ஐடியா டு டாக் டு மென், டு இன்ட்ராக்ட் வித் மென், ஒரு டீசன்சி இருக்குது. ஐ திங்க் ஹிஜாப் சொல்லி இல்லை, எவ்ரி உமன் கீப்ஸ் தட் அப். ஸோ இது சொல்லி தேர் இஸ் நத்திங் டிஃப்ரெண்ட். எந்த கேர்ள் எந்த உமன் வேணா கூட இந்த ஹிஜாப் போடலைன்னா கூட தே கேன் மெயின்டைன் த சேம் திங் வாட் வி டூ. ஸோ ஐ திங்க் ஹிஜாப் இஸ் வெரி சாய்ஸ் ஆஃப் யோர் க்ளோதிங். அதையும் தாண்டி இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது வேண்டாம், ஏன்னா நீங்கள் இப்போ வீட்டில இருந்து வெளியே போறீங்க, நிறைய பேர் இது வந்து பிஸ்னஸ் அப்படின்னும் நிறைய கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரியான தடைகள் இருந்துச்சா? ஐ திங்க் எதுக்கு சொல்லுவாங்க அனி, எங்களுக்கு தெரியும் வாட் வி ஆர் டூயிங் இஸ் ரைட். இப்போ வந்து ஐம் நாட் ஹைடிங் அண்ட் டூயிங். மை ஃபாதர் நோஸ், மை ஹஸ்பண்ட் நோஸ், மை பிரதர் நோஸ். அது மேலே தான் ஐ திங்க் கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் லிபர்ட்டி அண்ட் இண்டிபெண்டன்சி அப்படின்னா என்ன? லிபர்ட்டி அண்ட் இண்டிபெண்டன்சி ஐ ஃபீல் இட்ஸ் ஆல் இன் யோர் மைண்ட். இப்போ நான் நினச்சா லைக் ஆஃப்டர் 10 நான் வெளியில் போக மாட்டேன் சொல்லி ஏன் பிரின்சிபல்ஸ் ஏன் தாட் இருந்துச்சுன்னா தட் இஸ் லிபர்ட்டி ஃபார் மீ. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க யூ கேன் கெட் பேக் ஹோம் அட் 2 in the night, அது உங்கள் லிபர்ட்டி. ஆஸ் லாங் ஆஸ் நீங்கள் யூ கேன் ஹேண்டில் யோர் செல்ஃப். I think liberty and freedom comes along with your consciousness.
ஐ திங்க் கான்ஷியஸ்னஸ் எப்பவுமே அவேக்கா இருக்கணும். ஸோ ஏன்னா இன்னும் சில இஸ்லாமிய பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ கனவுகள் ஆசைகள் இருக்கு, ஆனால் அவங்க வீட்டில் விடுறதில்ல, வேலைக்கு விடுறதில்ல, இன்னும் இந்த மாதிரி சில இடங்கள்ல நடந்துட்டு இருக்குல்ல. ரொம்ப இடத்துல லாட் ஆஃப் ஹோம்ஸ் விச் ஆர் நாட் லெட்டிங் முஸ்லிம் பொண்ணுங்க வெளியில போகக்கூடாது, வேலை பண்ணக்கூடாது, அவங்க அகேன்ஸ்ட் ஹிஜாப்க்கு அகேன்ஸ்ட் போறாங்க. பட் இப்போ ரிலிஜன் நீங்க கேட்டா we follow our prophet and his wife was a businesswoman and she was a very successful businesswoman. That's why she got married to prophet. I think women வந்து அது வெறும் கொஞ்சம் families வெறும் narrow mentality இருக்கிறதுனால they're doing that, holding on to the girls. But I just feel ki அவங்க வந்து அவங்க பெண்களுக்கு ஃப்ரீயா விடணும். அவங்களுக்கு you teach them what is right, what is wrong, then I think every girl is good to go. She can take care of herself. உங்களுக்கு அழகான 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க? ஏன்னா மம்மி எப்பயுமே கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. அதில் வந்து கொஞ்சம் அவங்க கிட்ஸ் டைமை ஒதுக்கிட்டு உங்களுக்கான ஒரு அந்த ஒர்க் பண்ணுறதுங்கிறது நாட் ஈஸி இல்லை. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அனி ஆக்சுவலாக வந்து என் பொண்ணு ஷீஸ் குவைட் க்ரோன் அப், ஷீஸ் 14. என் பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாள். ஷீ இஸ் ஆல்சோ வெரி இன்க்ளைன், ஆர்ட்க்கு ரொம்ப இன்க்ளைன். அவள் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ எனக்கு ஒரு விஷ் என்னன்னா அவளும் இப்படிதான் நான் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் என் லைன்லேயே வரணும் சொல்லி I just hope, but our wish. So அவள் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாள். பேஸ்க்கு ஒரு கிளாக்கு பேஸ் போடுறதுக்கு, கிளீனிங்கில், இதெல்லாம் என் பொண்ணு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாள். பையன் வந்து எஸ் ஹீஸ் அரவுண்ட் எவ்ரிவேர். ஆனால் நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன், அவன் எங்கே இருக்கிறானோ அங்கே தான் வேலை பண்ணுறதுக்கு செட்டப் பண்ணி. ஸோ அது மேனேஜ் ஆகிடும். கிட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ் பை காட்ஸ் கிரேஸ். கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். என்னதான் அவங்க உங்களுக்கு இன்புட்ஸ் ஐடியாஸ்லாம் கொடுத்து அதே மாதிரி நீங்கள் பண்ணாலும் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அது கொஞ்சம் இல்லை நீ ரொம்ப கஷ்டம் அது. ஸோ அது என்னன்னா ஐ திங்க் ஐ ஹவ் லேர்ன்ட். நானும் சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஸ்டெப்பாக நான் கஸ்டமர்ஸ்க்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது இட்ஸ் மோர் டிஃபிகல்ட் பிகாஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் இல்லையா ஃபுல்லாக. அவங்க வந்து வெறும் ஃபோட்டோ பார்த்து கலர் காம்பினேஷன் பார்த்து அவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஐடியா இல்லை, ப்ராடக்ட் கையில் கிடச்சாதான் அவங்களுக்கும் தெரியும் அவங்க சொன்னது ஃபினிஷ் ப்ராடக்ட் எப்படி தெரியுது சொல்லி. சில டைம் வந்து நானே சொல்லுவேன் தட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட், நல்லா இருக்காது சொல்லி நானே சஜஷன்ஸும் கொடுப்பேன். பட் இப்போ வரைக்கும் அது பிகினிங்கில் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. பட் ஐ திங்க் இப்போ பை காட்ஸ் கிரேஸ் people have an idea. பேஜ் பார்த்துட்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் பார்த்து உங்களுக்கு ஐடியா இருக்குது, இந்த ஃப்ளவர் அப்படி தெரியும், அந்த கலர். ஸோ இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. முதல்ல வந்து ஸ்டெப்பாக நான் காமிக்கணும். இப்போ இது ஆன்லைன் அப்படின்னும் போது உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்தோடனே அவங்க பே பண்ணிடுவாங்களா, இல்லை நீங்கள் அனுப்புனதுக்கு அப்புறம் அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்களா? இல்லை, மோஸ்ட்லி பே பண்ணி தான் ஆர்டர் பண்ணுவாங்க. சில கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு பிளேம் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப ஸ்கேம்ஸ் நடக்குது. ஐ ஹவ் மைசெல்ஃப் பீன் விக்டிம் ஆஃப் சோ மெனி ஸ்கேம்ஸ். ஸோ ஆன்லைன் ரொம்ப ஸ்கேம் நடக்குது. அதுக்குனால நான் என்ன பண்ணுறேன், ஐ டேக் half amount லைக் அட்வான்ஸ், வாட் எவர் த காஸ்ட் இஸ், பாதி அமௌண்ட் அட்வான்ஸ் மாதிரி வாங்கி மிச்சம் காசு வந்து ஷிப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி ப்ராடக்ட் காமிச்சு வீடியோவில் தென் ஐ டேக் த பேலன்ஸ். நான் வந்து ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன். அந்த ட்ரெஸ்க்கு இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். நான் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி ஐ காட் ஒன் டப்பா மாதிரி சம்திங். நான் ஐம் ஆக்சுவலி திங்கிங் நான் இது டப்பாவே ஆர்டர் பண்ணலையே, இது எப்போ ஆர்டர் பண்ணேன். அது லிட்டரலி 1 week, இட் டுக் 1 week for me to figure out இந்த ட்ரெஸ்க்கு பிளேஸ்க்கு ஐ காட் த டப்பா. ஸோ அந்த ட்ரெஸ் நான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ் வந்து 800-900 தான் இருக்கும், ஒரு குர்த்தி மாதிரி. பட் டப்பா வந்து ஐ திங்க் 150-200 rupees டப்பா ஐ காட். நானும் அவ்வளோ கேர்ஃபுல்லாக இல்லை, ஜஸ்ட் ரேண்டம் 800 rupees தானே சொல்லி ஐ தாட் ஐ. பட் ஆக்சுவலி நம்ம சிரிச்சுட்டு பேசுறோம், இது கண்டிப்பா பார்க்கும்போது பலருக்கும் இன்ஸ்டாலயுமே இந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்கு, ஸ்கேம் பண்ணுவாங்க. 100%. நான் வந்து ஏன் வேலை பண்ண இப்போ லாஸ்ட் ஸ்கேம் ஆனது வந்து ஒரு 8 months பேக். நான் வந்து ஒரு ஃபுல் லென்த் மிரர் எதுவுமே வேலை பண்ணாமல், இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அந்த ஃபுல் லென்த் மிரர் வந்து 3500க்கு ஆர்டர் பண்ணிட்டேன். ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கல, ஜஸ்ட் ரேண்டமாக ஆர்டர் பண்ணிட்டேன். அதில் என் பூவெல்லாம் வச்சு வீட்டுக்கு பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும்னு சொல்லி அது ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா அது இப்போ வரைக்கும் வரல. எவ்வளவு மாசம் ஆகுது? 8 months. பேமெண்ட் ஃபுல்லா முடிச்சாச்சு, ஃபுல்லா ஃபினிஷ்ட். பாத்தீங்கன்னா நுஸ்ரத் சுமையா அப்படின்னு பேர்ல வந்துருந்துச்சுன்னா அனுப்பி விட்டுருங்க, அழகா அவங்களே பெயிண்ட் பண்ணி கூட உங்களுக்கு கொடுப்பாங்க. ஐம் ஷூர் யாருக்குமே வந்திருக்காது, ஏன்னா அதுக்கப்புறமா போய் பார்த்தா அந்த வெப்சைட்டே ஜஸ்ட் வெப்சைட் இருக்குது, கண்ணாடி இருக்குது, வேற எதுவுமே இல்லை, வெப்சைட் டீட்டெயில்ஸே இல்லை. இப்போ வந்து ஒரு விமனா வீட்டில் இருக்கும் பொழுது நம்மளோட நமக்கான ஒரு டைமோ இல்லை நமக்கான பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்? வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மென்டல் பீஸ் சொல்லி
அது எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட், விமென்க்கு ஸ்பெஷலி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ரொம்ப மல்டி டாஸ்கிங். ஐ டோன்ட் திங்க் ஈவன் ஒன் உமன் இஸ் தேர் யார் மல்டி டாஸ்கிங் பண்ணாத இருக்கிறது. யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹவுஸ், யுவர் சில்ட்ரன். சப்போர்ட் இருந்தால் கூட யூ நீட் தட் சம்திங். நீங்கள் உங்களுக்காக சொல்லி ஏதாச்சும் பண்ணணும். அது பண்ணலைன்னா யூ நாட் கோயிங் டு பி மென்டலி ஹெல்தி. ஸோ ஃபார் தட் பர்பஸ் அட்லீஸ்ட் 1 hour you have to take for yourself. Something, டிவியோ, மியூசிக், யுவர் ஆர்ட், வெளியில் போகணும். என்ன பண்ணால் கூட ஐ திங்க் அந்த பாதி ஹவர் 1 hour யூ நீட். யாரும் இல்லாமல், பசங்க இல்லாமல், ஹஸ்பண்ட் இல்லாமல், யூ நீட் தட் ஃபார் யுவர். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கிளாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பல பேரோட வீட்டுக்கு போய் நல்ல நேரத்தை மட்டுமே கொண்டுட்டு வரணும்னு சொல்லி நான் மனசார வாழ்த்துறேன். இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ அனி. அண்ட் ஐம் ஸோ சாரி, தமிழ் வந்து ஐம் ரியலி வீக் அட் தமிழ். ஸோ எங்கேயாச்சும் மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஐம் ரியலி சாரி. ஸோ இட் வாஸ் ரியலி குட் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் த பேஸ்ட். ஒரு பேலட் தேவை. அண்ட் திஸ் இஸ் த பேலட் நைஃப். 1 flower பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஐம் ஜஸ்ட் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி காமிக்கிறேன். பட் இது ஃபுல்லாக கிளாக் பண்ணுறதுக்கு ஒரு 3 hours 2 hours 3 hours மினிமம் ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு வெறும் பேசிக்காக பண்ணி காமிக்கிறேன், ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா வர்றதுக்கு இந்த ஆர்ட் பற்றி. ஸோ இது பேசிக்கலி வந்து ரஷ்யாவில் தான் பண்ணி வைப்பாங்களா? சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் அவங்க டீச் பண்ணுறாங்க. பட் சென்னைக்கு வரல, அவங்க பெங்களூர், மும்பை, ஸோ இந்த 2 சிட்டியில வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரஷ்யாவில் இருக்கிற ஸ்கல்ப்சர் ஆர்ட் இப்படிதான் அங்கேயும் ப்ராக்டிஸ் பண்றாங்க. இது ஒரு பேசிக்கான ஃப்ளவர் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன், ஒரு சிம்பிள் ஒயிட் கலர் ரோஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.